இப்ப பாருங்க அங்கிட்ட சூப்பரா அங்கிட்ட சோறு எப்படி இருக்குண்டு எப்படி இருக்கு? நல்ல புளிப்பா இருக்கு. இதான் சரி, அந்த புளிப்பு தன்மை இருந்தால் தான் நல்லா இருக்கு. வாழை இலையே பாருங்க, அப்படி சுட சுட சாப்பிட்டு வாழை இலையே அப்படி இருக்கு. ஒரு சோறு கூட இது எல்லாம் சாப்பிடாது. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு சூப்பரான சமையல் வீடியோ தான். இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்து எல்லாரும் வந்து தனித்தனி கறியா வைப்பினா, நாங்கள் இன்றைக்கு வந்து என்னன்னு சொல்றோம், குலசோறு தான் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு சமைச்சு காட்ட போறோம். அதை தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களோட பிஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு காணொலியே தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு சரியான மழை, இன்றைக்கு நேற்று எல்லாம் சரியான மழை, போகும் நல்ல மழை வர போதுதான். அதுக்கிடையில நாங்கள் வாழைக்காய் போய் ஆயோனும், வாழைக்காயில ஆஞ்சிட்டு நாங்க சமைக்கிற வீடியோ பார்ப்போம் வாங்க. வாழைக்காய் ஆய போற ஒரு சின்ன குழியாண்டு இருக்குல்ல வீட்டு, பாத்தீங்களா, சின்ன குள்ள அவசரத்துக்கு எங்களுக்கு உதவக்கூடியது இதெல்லாம் தெரியுமா. இப்ப மழை காலம் பண்ணோடய எங்க வீட்டு இருக்க மிரக்கறியில வச்சு பக்கத்துல குலசோறு, கடைக்கு போயிலாட்டியே பக்கத்துல குலசோறு சமைக்கலாம். எங்க வீட்டு வாழைக்குள்ளையிலேயே பச்சி சமைக்கலாம், அதோட பொரிக்கலாம். இது வந்து சாம்பல் வாழைஞ்சு ரெண்டு வாழைக்காய் காணும். ஓகே, நிறைய மிரக்கறியல் போடுறதானே, அப்ப ரெண்டு வாழைக்காய் காணும். சரியான மழை வேற போதும், அங்க இட்டுட்டி கொண்டு வருது வேறுங்க. ஓ, சரியான மழை வேற போகுது வேறுங்க. கட்டுமீறி மேரி காலம் மாரி இப்ப கோடை காலத்துலயும் வந்து கடும் மழை பெஞ்சு இருக்கு ஊர்ல. தொடர்ந்து மழை காலமா ஒரு பாட்டம் நல்ல மழை பெஞ்சிட்டுது. பாத்தீங்கன்னா தெரியும், வாழை எழுதுல எல்லாம் இதா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுல வாழைக்குள்ள எல்லாம் சின்ன சின்ன வாழையெல்லாம் குலை போட்டுட்டு பார்த்தீங்களோ, எல்லா இடம் வாழைக்குள்ள இருக்கு. ஓகே, நாங்க இப்ப குலசோறு தான் இன்றைக்கு சமைக்க போறோம். அதுக்கு வந்து முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, அடுப்பை மூட்டிட்டு தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும். அரிசி போட உள்ள கொதிக்க வைப்பேன், அப்படி கொதிக்க வைக்கணும். ஆனா நிறைய தண்ணி விடக்கூடாது. ஒரு நான் வந்து 2 சுண்டு அரிசிக்கு இந்த பானைக்கு காவாசி தண்ணி தான் விட்டுக்கிறேன். சொல்லுங்க பாப்பா. முதல் வந்து மிரக்கறியை தான் போட போறேன். நான் பச்சை அரிசியில தான் குலசோறு சமைக்க போறேன். அதால வந்து காவாசி தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டு முதல் மிரக்கறியில தான் வெட்டி போடணும். மிரக்கறி கொஞ்சம் அவிஞ்சு வரதான் பச்சை அரிசி போடணும். மேன்னு சொன்னா பச்சை அரிசி வந்து பக்கம் அவிஞ்சிருமேலோ, அப்ப அதுக்கு பிறகு மிரக்கறி போட்டா எல்லாம் கரைஞ்சிடும். அதுக்காண்டி முதல் வந்து மிரக்கறியை தான் அவிய வைக்கணும். அதுக்காண்டி முதல் நாங்க தண்ணியை வந்து கொதிக்க வைப்போம். எனக்கும் தெரியாது, ஒரு நாள் குலசோறு போட்டு சமைச்சு நான் சாப்பிட்டுருக்கேன். புழுங்கரிசியிலேயும் சமைக்கலாம், பச்சை அரிசி சமைச்சா டேஸ்டா இருக்கும். மழையும் பெற போதுதானே, அதுக்கு தூவானங்கள் லேட் ஆகும், கரண்ட் இல்லாம போகும், எல்லா பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கு. ஓ, கடைக்கும் போக இல்லைண்டே. அப்ப இருந்த மிரக்கறி வச்சு குலசோறுன்னு செய்வோம். முதல்ல வந்து அடுப்பை மூட்டிட்டு நாங்கள் பானையை தூக்கி அடுப்புல வைப்போம். வெள்ளிக்கிழமை வேற, அதோட மழையும் காத்து மழை, ஒரு நல்ல மழை வந்துட்டு இப்ப திருப்பி வரப்போகுது மழை. வெயில் இருந்துச்சா, வெயில் மழை வந்தா மழைன்ற என்னதான் செய்யுது. ஆனா சில இடங்கள்ல மழை இல்லை. ஓகே, இப்ப நாங்க பானையை தூக்கி வைப்போம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும், மூடி விடுவோமா. கொதிக்கட்டும். நாங்க என்னென்ன மிரக்கறி போட போறோம்னு சொல்லி பாப்போமா. இப்ப நாங்க என்னென்ன மிரக்கறி எடுத்து வச்சிருக்கோம்னு சொன்னா, குலசோறுக்கு கத்தரிக்காய், மற்றது பூசணிக்காய், மற்ற இது வந்து கறிவேப்பிலை, மற்றது வாழைக்காய், மற்றது உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி பழம், பைத்தங்காய். இவ்வளவு மிரக்கறி தான் நாங்க போட்டு குலசாதம் சமைக்க போறோம். இதுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு, கேரட், உங்களோட என்னென்ன மிரக்கறி இருக்கோ எல்லாமே போட்டு சமைக்கலாம். சோயா மீட், பருப்பு போடுறது, பருப்பு வந்து நாங்க அரிசியோட தான் போடணும். சரியா? முதல்ல வந்து நாங்க மிரக்கறியில வெட்டுவோம். மீன் சொன்னா உலையும் கொதிச்சிருமேல தண்ணி, அதுக்காண்டி முதல்ல வந்து மிரக்கறியில வெட்டி இந்த தண்ணிக்குள்ள போடுவோம். சரியா? குலசாதத்துக்கு முக்கியமா வந்து பூசணிக்காய், பைத்தங்காய் எல்லாம் போடணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். ஓ, மரவள்ளிக்கிழங்கு கிடைக்கல எங்கிட்ட, என்ன கடைக்கு போகாதோடையா வாங்கல. ஆனா எங்கிட்ட இப்ப பூசணிக்காய், பைத்தங்காய், தக்காளி பழம் எல்லாமே இருக்குது.
அதுல இருந்து பைத்தங்காயை உடைச்சு போடுவோம். கையாலையும் உடைச்சு போடலாம், கத்தியாலையும் வெட்டலாம். கையால உடைக்கலாம். நல்ல பிஞ்சு பைத்தங்காய். நல்ல பிஞ்சு சூப்பர் வாய் தாங்க. எங்களை பக்கத்து வீட்டு தோட்டம் இருக்கு பக்கத்துல. என்ன எங்களை காணிக்கு அடுத்த காணியில தோட்டம் இருக்கு. நாங்கள் அங்கே போய் எங்களுக்கு தேவையான மிளகறி வாங்கலாம். பைத்தங்காய், கீரை, கத்திரிக்காய் அதெல்லாம் வாங்கலாம். வாழைக்காய் வீட்டே இருந்தது, தக்காளி பழம் 2 இருந்தது. எல்லாம் வீட்டை கொஞ்சம் கொஞ்சம் மிளகறி இருந்தோடய என் பக்கம் குள்ள சாதம் சமைக்கலாம். யாரை பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டுது. வந்துட்டு வரணும் மழை நாளைக்கு தான் வந்து போகுது மழை. பைத்தங்காய் உடைக்காது என்ன வெளியிலேயே வச்சு சமைக்கல. அத நிலைமை மழையண்டபடியா அதெல்லாம் வீட்டுக்கே வச்சு சமைப்போம். இதுக்கு குலசோருக்கு வந்து கணக்க மிளகறிய தேவையில்லை தானே, கொஞ்சம் மிளகறியிலே போதும். அதோட மழையும் வந்துட்டு நல்ல மழை இதே ஃபுல்லாவே மழை தான். 20 வாங்கின மழை விடையில என்ன சரியான நான் அவ்வளோ உங்களுக்கு இந்த வான் வந்து பாயும். பூசணிக்காய், இது பூசணிக்காய், நல்ல முத்தல் பூசணிக்காய். குலதோருக்கு வந்து பூசணிக்காய் முக்கியம். நேற்று நாளைக்கு நேற்று ஒரு 1/4 கிலோ இல்ல 1/2 கிலோ பூசணிக்காய் வாங்கி வந்து நேற்று வெள்ளைக்கறி வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு வச்சது. அதான் இன்றைக்கு உதவுது எங்களுக்கு குலசோருக்கு. நல்லா இருக்கு, நல்ல புளியெல்லாம் நல்லா விட்டு சமைக்க சூப்பரா இருக்கு. கறியா சாப்பிடல அந்த கறி தக்காளி பழம் சாப்பிட மாட்டோம், பூசணிக்காய் சாப்பிட மாட்டோம் சொல்லுவோம், கத்திரிக்காய் சாப்பிட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிடுவேன். குலசோரா காய்ச்சி கொடுத்து விட்டா அப்படி சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் சாப்பிடதான் போறோம். டேஸ்டா நல்ல புளி தூள் எல்லாம் போட்டு நல்லா இந்த மழை குளிருக்கு நல்ல சுட சுட அப்பளம் பொரிச்சு மழை குளிருக்கு வந்து சுட சுட சாப்பிட அந்த டேஸ்டா இருக்கும். ஆனா ஆக சின்ன விடக்கூடாது, ஓரளவான பெரிய துண்டை தான் பட்டுவோம். இந்த பேர் கரைஞ்சிடும். கொஞ்சம் முழுசா தான் கடிச்சு சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும். தோல் பூசணிக்காய் வந்து தோலோடையும் போடலாம், அந்த வடிவ கழுவிட்டு தோலோடைய தான் போடுறது. ஐயோ அங்க பறந்து போச்சு. எந்த தைரியத்துல தான் விடுறேன். கத்தி வந்து சரியான ஊர். காய் உங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மழை பெய்யுதுன்னு பாருங்க, சும்மா அடிச்சு ஊத்து சும்மா பாருங்க. வா மழை எப்படி ஊத்து வாட்டர் தந்தர தன்னா சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அந்த பாட்டு மாதிரி பாருங்க. என்ன மழை பெய்யுதானே நல்ல மழை இல்லை, வந்து தண்ணி மழை பெய்யுது பாருங்க என்ன மழை பெய்யுதுன்னு சொல்லி. இப்போ வந்து கோடை காலத்தில் இந்த மாதிரி மழை பெய்யுது. இப்போ தொடர்ந்து நாளைக்கு 3 நாளாக மழை பெய்யுது தானே. 2 நாளா பெரிய மழை, முதல் நாள் சும்மா நார்மலா பெஞ்சிருந்தது. இரவுல இருந்து ஒரே மழை தான் பெஞ்சோண்டே இருக்குது. எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இடம் போய் எங்கட ஊர் தலைவரை எங்கிட்ட என்ன திருப்பியும் இப்போ எங்களோட ஊரில் ஒரு கரியால நாவிடும் குளத்தில் கலிங்கி இருக்குது. அந்த கலிங்கி வந்து இப்போ பாயும்னு நான் நினைக்கிறேன், வான் பாயும். என்ன சொன்னால் ஏற்கனவே வந்து அந்த கட்டோடு தான் வந்து தண்ணி நிற்குது, இந்த கலிங்கி கட்டோட. இப்போ திருப்பி இப்படி மழை பெய்யக்குள்ள இனி என்ன செய்யும், திருப்பியும் வந்து பாயும். பாருங்க என்ன மழை, நல்ல மழை பெய்யும். எங்களோட மரஞ்செடிகளுக்கெல்லாம் நல்ல குளுமையாக இருக்கும். அடித்த வெயிலுக்கு இப்போ பாருங்க மழை எப்படி பெய்யுதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே மூடமாக தான் இருக்குது. பார்க்க பாருங்க ஃபுல்லாகவே மூடமாக தான் இருக்குது. உருளைக்கிழங்கு இப்போ சீவிர எல்லா மிளகறியிலையும் தண்ணி ஊற்றிட்டு சட்டிக்க போட்டுட்டு அப்படியே கழுவிட்டு போட்டா சரி. தக்காளி பழம் மட்டும் இப்போ போடக்கூடாது, வெட்டி அதை பால் எல்லாம் விட்டா பிறகு தான் போடணும் தக்காளி பழம்.
என்னன்னு சொன்னா இது வந்து இலகுவா சமைக்கலாம். பக்கண்டு மரக்கறியில வட்டி எடுத்துட்டா இலகுவா. இப்ப ரைஸ் குக்கர்னா இப்படி இது இல்ல, மரக்கறியில வட்டிட்டு அப்படியே ரைஸ் குக்கர்ல ஓட்டுவிட்டா சூப்பரா குலசோறு வந்துடும். ஆனா அடுப்புல சமைக்கிறது டேஸ்டா இருக்கு குலசோறு. சூப்பரா இருக்கும். புழுங்கரிசி நல்லா இருக்கு. நாங்க இந்த மழை குளிருக்கு சில நேரம் புழுங்கரிசி சமைக்காதுன்றதுக்காண்டி நாங்க பச்சை அரிசில சமைக்கிறோம். மற்ற லேட் ஆகுமா புழுங்கரிசி, எங்களுக்கு அதுல பசியும் வந்துடும். அதோட ஒரு பக்கம் மழை பெய்யுது, தூவானம் எத்து அதாலதான் மழை இப்படி மழை மாரி காலத்துல கூட பெய்யற கூட இருக்கு. சிவராத்திரிக்கு துவங்கின மழை பெஞ்சு கொண்டே இருக்கு. ஏன்னா சிவராத்திரிக்கு முதல் நாள் இங்க பெஞ்சது மழை. 26ஆம் தேதி. தண்ணி ஒதுக்கிட்டு இல்ல இல்ல கொதிக்கிறது. அதுக்குள்ள மரக்கறியை வட்டி முடியும். அதான் தண்ணி வச்சா போடலாம் பக்கண்டு. கொதிக்கணும் கொஞ்சம். எனக்கு தண்ணியில தானே கொஞ்சம் தண்ணி தான் வைக்கணும். இப்ப நான் சோறு சமைக்கிற மாதிரி ஒரு வானையில வச்சா பெண்டு எல்லாம் தண்ணியா தான் எனக்கு சோறு வரி எல்லாம். என்ன பெண்ணு பால் விடுறது ஓ இது வந்து எங்க மரத்துல ஆஞ்சு கொண்டு வந்த வாழைக்காய் நல்லா முத்திட்டு அதான் உண்டு. ஆனா முத்திட்டு இன்னும் கொஞ்சம் முத்தலாம். ஆனா ஓகே அது வாழைக்காய் வாழைக்காய் பஜ்ஜி சொல்லுவோம். நல்லா இருக்கும். வாழைக்காய் இருக்கு தானே விட்ட சாப்பிடலாம். அது வீட்டு கீரி வெட்டணும். அது எனக்கு அது பெருசா செய்ய தெரியாது. மெல்லிசா வெட்டுவேன் வாழைக்காய். சரிஞ்சு வெட்டலாம். அதுக்கு கட்டல் மாதிரி ஒண்ணு இருக்குது. அதை வாங்கிட்டு அப்படியே கோடு மாதிரி போட்டு நைச்சு விட்டு அப்படியே வந்து விடும். அப்படி மெல்லிசா சாப்பிடலாம். நம்ம அடுப்பு நல்லா இது தண்ணி பக்கம் கொதிச்சு வட்டியாச்சு மரக்கறியா கத்தரிக்காய் மட்டும் முட்டினா சரி. அடுப்பு நல்ல சூப்பரா எரியுதுன்னு அங்கால மழை பெய்யுதுஞ்சால சமைக்கிறீங்க நல்லா இருக்கும். ஒத்தையில இருக்கு சூடா இருக்கு. ஏன்னா குளிரா வந்து மழை பெஞ்சோன்றது ஒரு பக்கம் பாருங்க. கத்தரிக்காய் எல்லாம் சின்னனா வெட்டக்கூடாது. ஒரு அளவான துண்டா தான் போடணும். இதெல்லாம் கரைஞ்சிடும். அதுக்காண்டிதான் நெட்டு சூடாக நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. பக்கத்துல இருக்கு அடுப்பு பக்கத்துல மழை குளிருக்கு. ஏன் வெயில் காலம் இப்படி இருக்கேலுமே நம்ம மழைக்கேட்ட வெயில் இருக்கு. பொறுமையா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு இன்னும் 2 நாள் தான் மழை பெய்யும். 2ஆம் தேதியோட சரி மழை. இன்னைக்கு 28ஆம் தேதி, நாளைக்கு 4ஆம் தேதியோட. மரக்கறி எல்லாம் பட்டிட்டு இப்ப வந்து ஒரு வெங்காயம் மட்டும் பட்டி போட போறேன். மெட்ட வெங்காயம் இருக்கட்டும். அதை வந்து தாளிச்சு போடணும். சோத்துக்குள்ள சோறெல்லாம் சமைச்சிட்டு குலசோறு சேர்ந்து தாளிச்சு வெங்காயம் கருவேப்பிலை செத்த மிளகாய் பெருஞ்சீரம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு போட்டு அப்படியே கிண்டு கிண்டிட்டு எடுத்துதான் சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நாங்கள் ஒரு வெங்காயத்தை மட்டும் வட்டி இருக்க போடுவோம். தக்காளி பழம் எல்லாம் இப்ப போடுறதுல தானே அந்த வெங்காயம் தக்காளி பழம் கருவேப்பிலை எல்லாம் இருக்குது. உங்களுக்கு இப்ப அதை ஒன்றும் தேவையே இல்லை. இப்ப கூட கரைஞ்சிரும் இல்லை தக்காளி பழம். அதுக்காண்டி கரைஞ்சிரும். பாலெல்லாம் போட்டுட்டு போட்டா கொஞ்சம் முழுசு முழுசா இருக்கணும். அப்ப தண்ணி கொதிச்சுட்டு கொண்டு தண்ணியும் கொதிச்சுட்டு நல்லா ஆவி பறக்குது. அதோட பாத்தீங்கன்னா மழையும் பெய்யுது. மழை பெய்யுது பாருங்க. மழை பெய்யுது. என்ன செய்யணும்? மழை பெய்யுது. மழையே பெய்து ஒண்ணு இருக்கு எங்க ஊர்ல. இந்த
இஞ்சால மழை பெய்யுது, இஞ்சால ரூவி, இஞ்சால சமைக்கிறா பாருங்க. என்ன மாதிரி இருக்கு சமையல்? தண்ணி கொதிச்சிட்டு இப்ப மிளகறியை போட போறேன். ஓகே. தண்ணி ஊத்திட்டா? ஓ தண்ணி ஊத்தி மிளகறியை போடுங்க. என்னங்க இப்ப வெட்டி வச்சேன் மிளகறியை நல்ல வடிவா கழுவிட்டு அப்படியே போடுவேன். இதுக்குள்ள போய் சொன்னா கேரட் மற்றது சோயா மீட் எல்லாம் போடலாம். என்ன மிளகறியோ எல்லா மிளகறியும் போடலாம். உங்களுக்கு விருப்பமான மிளகறி எல்லாம் போடலாம். நான் பெருசா அந்த கோவா அதுவல் போடுறேன் போடலாம். நார்மலா பருப்பு உருளைக்கிழங்கு இருந்தாலே ரெண்டையும் போட்டும் செய்யலாம். நல்லா இருக்கும். மழை குளிருக்கு என்ன சாப்பிட்டாலும் வேற லெவல் டேஸ்ட்ல தான் இருக்கும். சாப்பிடுவோம். மழை பெய்ய பெய்ய சாப்பிடுவோம். சாப்பிட்டாதான் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ஓகே மிளகறி அவியணும். கொஞ்சம் ஒரு 3/4 பதம் அவிஞ்சு வர ஒரு அரைவாசி பதம் அவிஞ்சு வர அரிசியை போடுவோம். சரியா? இப்ப நாங்க மூடி விடுவோம் மிளகறி அவியட்டு. ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பால் எடுத்துன்னு வந்து வச்சிருக்கேன். தேங்காய் பாலுக்குள்ள புளி ஊற வச்சிருக்கிறேன். புளி கொஞ்சம் தூக்கல இருந்தா தான் குள்ள சோறுக்கு நல்லா இருக்கும். இது வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து வச்சுக்கிறேன். இப்ப கழுவிட்டு போடுவோம். சரியா? சிவப்பு பச்சை அரிசியும் பருப்பும். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தூள் உப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அது தக்காளி பழம் இப்ப போடுற இல்ல தானே, அது பிரச்சனை இல்லை. இது தூள் எடுத்து வச்சுக்கேன். மிளகறி வந்து அவிஞ்சு ஒண்ணு வந்துட்டு போல இருக்கு. இது பாத்தீங்களா என்ன ஒரு கொஞ்சமா அரிசியை போட்டு விட்டா சரி. முக்கா பருவத்துல அவிய விட்டு போட்டா சரி. போட்டா நல்லா போட்டா சரி. சோறும் வந்து கரையாது, கொஞ்சம் நல்ல இதா இருக்கும். அதுக்கான மிளகறியை முதல் போட்டு அவிக்கிறேன். மிளகறி வந்து கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வந்துட்டு தானே நாங்க அரிசியும் பருப்பையும் நல்ல வடிவா களியை கொண்டு வந்துட்டு நீ போடுவோமா. மிளகறி ஓரளவுக்கு அவிஞ்சிட்டு வேறுங்க கத்திரிக்காய் எல்லாம் பாத்தீங்களா அவிஞ்சிட்டு. இல்ல ஒரு வாசம் வரும். தூளும் அவ்வளவுக்கு கூட போடக்கூடாது தெரியுமா குலசோறுக்கு. கணக்கா போடாது. போட்டாச்சு. ஓகே எல்லாம் போட்டாச்சு. நீங்க கிண்டி விடுவோம். தண்ணி எடுக்க கிண்டி விடுவோம். என்ன சொன்னா அரிசி தானே முட்டி கொண்டு இருக்கும். அதுக்காண்டிதான் இனி அவியட்டு. ஓகே ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரிசி வந்து ஓரளவுக்கு வெந்து கொண்டு வந்துட்டுது. இப்ப நாங்க தக்காளி பழத்தை வட்டி போட போறேன்னா தக்காளி பழத்தை கழுவிட்டு நுட்டு நுட்டா வட்டி போடுவோம். கிண்டிட்டு இனி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அப்படி இருக்கு. என்ன செய்ய போறோம்னு சொன்னா தேவையான அளவு உப்பு போட போறேன். தேவையான அளவு உப்பு. அதோட வந்து தேவையான அளவு தூள் வந்து கணக்கா போடக்கூடாது, ஒரு அளவான கணக்கா போடணும். இல்லாட்டி இப்ப தூள் மணம் மணக்கும் சோத்துல. இது வந்து தேங்காய் பால்ல 2ஆம் பால் விட போறேன். இப்ப தலைப்பால் வேண்டுதான் விடணும். இப்ப வந்து 2ஆம் பால். இப்ப வந்து நல்லா அவியட்டு. இந்த தூள் வந்து அவியணும்.
இந்த வெக்க மனம் போக மட்டும் நல்ல வடிவா அவியட்டும். அவிஞ்சா பிறகு புளி கரைச்சு தலைப்பால் விடணும். தூள் எல்லாம் நல்லா காணும். இனி போட்டா சோறு வேண்டும் ரூபாய் பத்தானே இருக்கு. என்ன மாதிரி சோறு எல்லாம் அவிஞ்சிட்டு பாருங்க. அவிஞ்சிட்டு மிளகுறியில பாத்தீங்களா ஒண்ணுமே கறியே இல்ல, நல்ல கணக்கா இருக்குது. இனி நாங்கள் புளி கரைச்சி விட போறோம். தலைப்பால் இன்னும் வாசமா இருக்கு. வாசமா இருக்கு பாத்தீங்களா தலைப்பால். ஐயோ அகப்பகல் போதும். இது வந்து தேங்காய் பால்ல அந்த முதல் பால்ல வந்து புளி ஊற வச்சிருக்கிறோம். நல்ல வடிவா புளியை கரைச்சி எடுக்கும். ஏன் முதல் புளி உடையில பெண்ணு மிளகறியணும் அவியாது கண்டித்தான். ஏற்கனவே தக்காளி பழம் போட்டிருக்கிறோம் தானே, கொஞ்சம் புளியா இருக்கு. அதனால இந்த புளியும் கரைச்சி விட்டா தான் அது வேற ஒரு டேஸ்ட்ல இருக்கும். விடாம விடலாம் போல இருக்கு. அவ்வளவு வாசமா இருக்கு. வாசமா இருக்கு. புளி காணாட்டிக்கு இருக்கு. தக்காளி பழம் போட்டது காணாது. 2 தக்காளி பழம் தானே போட்டது. நல்லா இருக்கு. இல்ல புளி விட்டா தான் நல்லா. புளியும் உப்பு நல்லா இருக்கும். இந்த குலசோறு குலசாதம் எல்லா பேரையும் சொல்லலாம். புளி கொஞ்சம் விலை குறைஞ்சிரு கூட இருக்கு. எவ்வளவு 1400 ரூபாய். 2000 ரூபாய் வித்தது. 2000 2500 வரையும் போனது என்ன. நல்லபடியா புளியை கரைச்சிட்டு அனுப்பிடுவோமா. புளியும் பால். இது வந்து முதல் பால்ல தான் புளி ஊற வச்சது. ஓகே நீ ஒரு வடிவா கிண்டி விடுவோம். நல்ல அகப்பதான் வந்து கலந்து ஊற்றி இருக்கும். தூள் எல்லாம் உங்களுக்கு நல்ல கணக்கா இருக்கு. கணக்கா இருக்கு. காண முடியும். காணும். சாப்பிட இந்த மாதிரி இருந்து மலை மருவக்கம் தூரிட்டு இருக்குது. இப்ப சாப்பிட இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கேன். கொஞ்சம் நம்ம விட்டுட்டு வராக தெரியும். கொஞ்ச நேரம் பத்த விட்டுட்டு ரக்க சரியா வரும். நாங்க தண்ணியாம இருக்க கூடாதானே. அதெல்லாம் இப்ப வேறுங்க கிட்ட சூப்பராங்கக்குள்ள சொர எப்படி இருக்குண்டு. எப்படி இருக்கு. கொஞ்சம் இப்படியான பருவத்துலாம் இறக்கணும். இறக்கி வச்சா கணக்கா வரும். பத்தி வேற இறும் சோறு. எப்படி இருக்கு பாருங்க. மிரக்கறியல் ஒன்றுமே கரையில பாத்தீங்களா எப்படி இருக்குண்டு. சூப்பரா இருக்கு. ஏன்னா எண்ணி இருக்க தாளிச்சு போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட்ல தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் பத்த விடும் போல இருக்கு. சுட்டு தேவையில்லையா. ஐயோ இந்த அகப்ப கலருது. கலந்து சரி இறக்குவோம் பாருங்க. இருக்கணும் போல இருக்கு அகப்ப. சரி இப்ப நாங்க இறக்கிட்டு மூடி வச்சுட்டு தாளிச்சு போடுவோமா. சூப்பரான குலசோறு ரெடி. அப்படியே மூடி விடுவோம். இந்த அகப்ப கொஞ்சம் சுடு உதாரட்டு மாறின அப்புறம் போட்டுவோமா. இப்ப நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அப்பளம் பொரிப்போம். முதல் அப்பளத்தை பொரிச்சுட்டு தாளிப்போம். இது வந்து எண்ணெய் சட்டி அடுப்புல வச்சுட்டு தேங்காய் விடுவோம். தேவையில்லை காண எண்ணெய் கொஞ்சம் நாங்கள் அப்பளத்தை போட்டுட்டு அடுப்போம். அப்பளம் ஓகே. அப்புறம் அப்பளம் பொரிச்சு எடுத்தாச்சு. 2 அப்பளம். அது முதல் வாங்கின அப்பளத்துல 2 இருந்தது. அதையும் பொரிச்சு இதையும் பொரிச்சு. அப்ப மிளகாய் அதனுடைய உப்பு மிளகாய்
அடுப்பு நல்லா நல்லா வந்து பக்கம் பொரிஞ்சிடும் நல்லா எரியுது போல மிளகாயும் பொரிஞ்சிச்சு. தாளிக்க போட போறோம். வெங்காயம், செத்த மிளகாய், கறிவேப்பிலை, அதோட பெருஞ்சீரகம் எல்லாம் தாளிச்சுட்டே போட போறீங்க. தாளிச்சு சோறுக்கு தான் போட போறோம். ஃபுல்லா சோறு போட்டாதான் டேஸ்டா இருக்கு. எல்லாம் பொரியட்டும். ஓகே, இப்ப வெங்காயம் எல்லாம் நல்லபடியா பொரிஞ்சிட்டு தான் எடுத்து நாங்க சோத்துக்க போடுவோம். இது போட்டாதான் நல்ல வாசமா இருக்கும் சோறு. என்ன செய்யணும்னா நல்ல வடிவா கலந்து விடுவோம். எப்படி இருக்கு? நல்ல வாசமா இருக்கு. சோறு பாத்தீங்களா எப்படி கணக்கா வந்துட்டு நீங்க இறக்கி வச்சு கணக்கா வந்து நாங்க சாப்பிட இன்னும் கணக்கா வந்துடும். மூடி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்செல்லாம் கழுவிட்டு சாப்பிடுவோம். சரியா? ஓகே, இப்ப நாங்க சுட சுட குலசோறு தான் ஆவி பறக்க குலசோறு வாழை இலையில போட்டு சாப்பிட போறோம். நல்ல பப்படம், மிளகாய், பொரியல். இது உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை விரதம். இனி வந்து தொடர்ந்து விரதம் சாப்பிடல காலமே. நடுக்காலம் விரதம். வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை காணும் காணும் நல்லா இருக்கும். ஒரு வந்து அப்பளம், உங்களுக்கு சின்ன அப்பளம், நீங்க அப்பளம் சாப்பிடுறது இல்லையோ, அதாவது சின்ன அப்பளம். 2 மிளகாய், 2 மிளகாய். சரி, நான் சாப்பிட்டு பார்க்க போறேன் இப்படி இருக்கு சாப்பாடு. சுடுதே சுடும் சுட சுடுதான் சாப்பிடும். அப்பதான் நல்லா இருக்கு. மழை இன்னொரு பக்கம் பெஞ்சு நல்லா இருக்கு. அப்படி இருக்கு, சூப்பரா இருக்கும். சுட சுட சாப்பிடாதான் நல்லா இருக்கும். புளி உப்பு எல்லாம் நல்லா கணக்கா இருக்கும். அப்பளத்தை அளவு கிள்ளி சாப்பிடலாம். ஒரு பாதிரிக்காய்கள் கிள்ளி சாப்பிடலாம். பெஞ்சு வேற சோத்தை அப்படி இருக்காங்க. குலசோறு பானி என்ன சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு. பசிக்கு நல்லா இருக்கு போல. என்ன குலசோறு கோயில்ல அன்னதானம் சாப்பிட்ட மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். அப்பா சுடு நல்லா புளிப்பாக இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா அவிஞ்சிருக்கு. என்ன கணக்கா கணக்கா இருக்கும். ஒரு கறியே இல்லை பாத்தீங்களா, நெருப்புக்கு அகிய வச்ச மாதிரி இருக்கு. தெரியுமா? நல்லா இருக்கும். ஆனா கோயில்ல தார சோறு இந்த டேஸ்ட் வந்து இப்படி சமைச்சாலும் வீட்டுல வராது. நல்ல புளிப்பா இருக்கு. இதான் சரி, அந்த புளிப்பு தன்மை இருந்தாதான் நல்லா இருக்கும். அப்படி மிளகா பொரியல் அடுத்து இப்படி அடிச்சுட்டு அதை சாப்பிட்டா மேற்கொள் ஒன்றும் கரையவே இல்லை.
அப்போ சூடுங்க செம சூடு. மரவள்ளி கிழங்கு ஒரு நல்ல டேஸ்டாக இருக்கும். அது இல்லை சுட சுட அப்படி சாப்பிட்டா அப்படி இருக்கு. நாக்கெல்லாம் அள்ளி விட்டு போல இருக்கு, அவ்வளோ சூடாக இருக்கு. பானையாலே ஆவி பறந்து பானையாலே ஆவி பறக்க சுட சுட சாப்பிடும். சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஆறுனா டேஸ்ட் இருக்கா அதுக்குள்ள சூப். இப்படி சாப்பிட்டா தான் டேஸ்டாக இருக்கும். ஓகே, இதோட இந்த காணொலியை நாங்கள் முடித்து கொள்வோம். ஓ, மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். உறவுகளே, பாய். பாருங்க சாப்பிட்டது எப்படி இருக்குன்றது. வாழை இலையே பாருங்க, அப்படி சுட சுட சாப்பிட்டு வாழை இலையேஞ்சு அப்படி இருக்கு. ஒரு சோறு கூட இல்லை, எல்லாம் சாப்பிடாச்சு. இன்னும் இந்த உருளைக்கிழங்கு இதுதான் கிடக்கு மிச்சம், மற்ற எல்லாம் சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்குது, நல்லா புளிப்பாகவும் இருக்குது, எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. அப்போ உருளைக்கிழங்கு பாருங்க எப்படி அவிஞ்சிருக்கு நீங்கள், அந்த மாதிரி இருக்கு. சரி, அதையும் சாப்பிடுவோம். நல்லா இருக்குது தெரியுமா, அதில் புளிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்படி சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். ரூபா பாவம் என்ன சாப்பிடுங்களோ பாப்போம். ஏ அப்படி சுட சுட போட்டு சுட சுட போட்டு இப்படி இருக்குன்னு வேறு வாழையில் அவிஞ்சு போயிடும், வாழையில் சூட்டில். ஓகே, இப்படி தான் சாப்பிடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். ஓகே ரோடி, இந்த காணொலி முடிவு செய்து சொல்கிறோம். ஓகே, பாய்.